முருகனை வேண்டி இந்த ஒரு விரதம் இருந்தால் போதும், நீங்கள் வேண்டியது நிச்சயம் நிறைவேறும். முருகப்பெருமானின் முழு அருளை பெறுவதற்கும் வாழ்வில் ஏற்படும் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்காகவும் இருக்கப்படும் விரதம் தான் கந்த சஷ்டி விரதம். முக்கியமாக இந்த நாளில் குழந்தை பாக்கியம் வேண்டி முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் அந்த கந்தனே குழந்தையாக பிறப்பார் என்பது நம்பிக்கை. சஷ்டி விரதம் கடைபிடிப்பவர்கள் விரதம் இருக்கும் நாட்களில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம். கந்த சஷ்டி ஆரம்பம் முதல் சூரசம்ஹாரத்திற்கு மறுநாள் நடைபெறும் முருகன் திருக்கல்யாணம் வரை மிக எளிமையான சைவ உணவினை உட்கொண்டு எப்போதும் முருகப்பெருமானின் சிந்தனையிலேயே விரதம் இருக்க வேண்டும். 7 நாட்களும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் சூரசம்ஹாரம் அன்று மட்டும் எதுவும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. இரவு தரையில் கம்பளம் விரித்துதான் தூங்க வேண்டும். சஷ்டி விரதம் இருப்பவர்கள் தினமும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது சிறந்தது. அப்படி படிக்க முடியாதவர்கள் எப்போதும் மனதில் ஓம் சரவண பவ மந்திரத்தையும் முருகா என்ற திருநாமத்தையும் உச்சரித்தபடி இருக்க வேண்டும். சஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் முடிந்தவரை காலனியை தவிர்ப்பது நல்லது. இந்த நாட்களில் அதிகமாக பேசுவதை தவிர்த்து மனதிற்குள்